வணக்கம். சிறகடி காசி சீரியலில் முத்து அரசியல்வாதி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வண்டி வாங்கி கொடுத்தாருன்னிட்டு அவருக்கு பார்ட்டி வைக்கிறதுக்காக குடிக்கிறதுக்காக பாருக்கு வராங்க. வந்த இடத்துல எனக்கு வேணாம் சார், நான் குடிக்கிறதில்ல, நான் இப்போல்லாம் ஜாஸ்தி குடிக்கிறதில்ல, இப்போ எனக்கு சவாரி இருக்குது, நான் வேணான்ட்டு முத்து சொல்கிறாரு. சரிப்பா, உனக்கு வேணாம், நான் இங்கே இரு, நீ தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விடணும், அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டு வரேன்ட்டு அவங்க உள்ளே போய்ட்டுறாங்க. இவர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவருக்கு மாமல்லபுரம் வரல போகணுன்ட்டு சவாரிக்கு ஃபோன் வருது. இந்த இடத்துல சிட்டி அவங்களோட ஃப்ரெண்டுங்களோட வந்திருக்காரு. இந்த இடத்துல முத்து வரத்தை பார்த்துட்டு அவர் இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கா, இவன் இப்போல்லாம் குடிக்கிறது இல்லைன்னுட்டு அவன் குடிக்கிறதுக்கு வரல, சும்மா தான் வந்திருக்கான்ட்டு. அப்போ அரசியல்வாதி சொல்கிறார், நீ உட்காந்து கொஞ்சம் குடிப்பான்ட்டு எனக்கு வேணான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பாட்டில் திறக்க முடியலன்ட்டு இவர் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி கிளாஸில் ஊற்றி கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் சிட்டி வீடியோ எடுக்கிறாரு. அவர் என்னென்ன பண்ணுறாரோ அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுக்கிறாரு. சரி, இப்போ அந்த ஸ்நாக்ஸ் அதை சாப்பிடுன்ட்டு அவர் கொடுக்குறாரு. அது எல்லாத்தையுமே இவர் வீடியோ எடுத்துக்கிறாரு. எதிர்க்க பாட்டிலுங்களாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தாக்கா இவர் குடிக்கிற மாதிரி பார்வைக்கு அப்படி தெரியுது. அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுத்துக்கிறாரு. கிளம்புற நேரத்தில் சரிங்க தலைவா, நான் கிளம்புறேன், எனக்கு சவாரி வந்திருக்குதுன்ட்டு அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்ட்டு அவருக்கு பணம் கொடுத்து அனுப்பிடுறாரு. கிளம்புற நேரத்தில் ஒருத்தர் வந்து மேலே மோதிட்டுறாரு. அவர்கிட்ட திட்டி சண்டை போட்டுட்டு கிளம்போது இவர் தள்ளாடிக்கினே போகிறாரு. அதையும் வீடியோ எடுக்கிறாரு. வெளியில் வந்தாக்கா அங்கே ஒரு குடிக்கார மோதுறான். அதுலேருந்து அவர் திட்டிட்டு அதுலேருந்து தள்ளாடுற மாதிரி போகிறாரு. அங்கே ஒரு 2 வீலர்காரர் வந்து மோதிட்டுறாரு. அவர் திட்டிட்டு கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களோட ஃப்ரெண்டை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னே, இதை நீ எடிட் பண்ணிவிட்டு அவன் என்னென்ன பண்ணி வச்சுருந்த அந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் எடிட் பண்ணிவிட்டு எடு, அதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க கிட்டலாம் யாரும் நீங்கள் சவாரிக்கு போகாதீங்கன்ட்டு இதை ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. அந்த மீனை என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டா, பொறிக்க அது இதுலாம் ரொம்ப என்னை அசிங்கப்படுத்திட்டு, அதனால் இதுக்கு மேலே இவன் காரை ஓட்டக்கூடாது, எல்லாருமே பார்த்து நாரட்டோன்ட்டு அவரும் அதை எடிட் பண்ணிவிட்டு போட்டு விட்டுடுறாரு மீடியாவில். அது எல்லாருமே பார்க்குறாங்க. இதே நேரத்தில் மீன் அவங்க அம்மா தங்கச்சியெல்லாம் வீட்டுக்கு வராங்க. அவங்க போய்ட்டு காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க தம்பி வந்துடுறாரு. என்னடா காலேஜ் என்னது இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன், இல்லாட்டி சிட்டி கூட போய் தெரிஞ்சுட்டு வந்தேன்ட்டு. அங்கெல்லாம் போகலாமா, நான் காலேஜுக்கு தான் போயிட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் இல்லை சீக்கிரம் வந்துட்டேன்ட்டு அவர் ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதை மீனா பார்க்குறாங்க. உனக்கு எதுடா இவ்வளோ பெரிய ஃபோன் கேட்டோடனே, நான் தான் வேலைக்கு போயிட்டு வாங்கினேன்ட்டு. எங்கடா நீ வேலைக்கு போகிறேன்ட்டு, அந்த சிட்டிக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன், அதில் தான் வாங்கினேன்ட்டு. அவன் அந்தளவுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான், அவன் ரொம்ப மோசமானவன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்கள்ட்ட சேராதுன்ட்டு அவங்ககிட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்ட்டு. ஆமாம், இவன் ஃபோன் வாங்கிறதுக்கு பைக் வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட தான் வேலைக்கு போயிட்டுருக்கான்ட்டு. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாத நேரத்தில் கூட வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நானும் எவ்வளோ தூரம் சொல்கிறேன், அம்மா வேலைக்கு போகிறது வேணாம், நான் தான் சம்பாதிக்கிறேன், இதுவே போதும்ன்ட்டு சொல்லும்போது, நீ அவங்ககிட்ட வேலைக்கு போகக்கூடாது, நீ நல்லா படித்து நீ பெரிய இடத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் நீ குடும்பத்தை பார்த்துக்கணுன்ட்டு அப்பாவும் நாங்களும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு நீ எதுக்காகடா அவங்க கூட சேரன்ட்டு இவங்க 3 பேரை மாறி மாறி அவங்க தம்பியை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அவர் கண்டுக்காம ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் ஒரு குடிகாரன் கூட சேரலாமா, என்னோடய ஃப்ரெண்டு கூட சேரக்கூடாதான்ட்டு ஃபோனை காட்டுறாரு. அதை பார்த்து என்ன சொல்கிறேன்ட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்த்தோன்னே அதில் முத்துவோட வீடியோலாம் ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்தில் ஸ்ருதி ரவியை வந்து பார்க்குறாங்க. நம்ம குழந்தை பெற்றுக்கணும், வா நம்ம வீட்டுக்கு போகணுன்றாங்க. அதை கேட்டது அவர் ஷாக் ஆகிறாரு. என்ன சொல்கிறான்னிட்டு, நான் டப்பிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சீரியலில் ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் எனக்கு குழந்தை பெற்றுக்கணும் போல் ஆசையாக இருக்குது, வீட்டுக்கு போகணுமான்னு கூப்பிட்றாங்க. அதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. குழந்தை பெற்றுக்குதுன்னா சாதாரண விஷயமா, 10 மாதம் காத்துக்கிட்டு இருக்கணும், அந்த குழந்தைய கவனிச்சிக்கணும், கூட ஒரு ஆள் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு சம்பளமும் போதாது, அந்த குழந்தை பிறக்கிற வரலும் உனக்கும் அங்கே டப்பிங் கிடைக்காது, எனக்கும் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாக்கா உன்னையா கவனிச்சிக்குது, குழந்தையா கவனிச்சிக்குதுன்ட்டு இவர் எப்படியெல்லாமோ சொல்லி பார்க்குறாரு. அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டுறாங்க. இங்கே வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல அங்கே ஹோட்டலுக்காரர் பார்த்துட்டு, என்னப்பா குழந்தை பிறக்க போதான்னு கேட்கும்போது இல்லைன்ட்டு, அதுக்கு அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இவருக்கு 1/2 நாள் லீவ் கொடுங்கன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு எடுத்து அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. ப்ரோமோவில் ஸ்ருதியோட அப்பா முத்துவோட வீடியோவை பார்த்துட்டு அவர் டிராஃபிக் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி முத்துவை கைது பண்ண வைக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.